ஜான் பொஸ்கோ பாடசாலையினால் அனுமதி மறக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பாக நாம் இங்கு யாழ்ப்பாண வலயக்கல்வி பணிமனையில் இங்கே கூடியிருக்கின்றோம். என்ன மாதிரியான பிரச்சனைன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 227 பிள்ளைகளை உள்ளடக்கி பாடவிதானங்களை செயற்படுத்தக்கூடிய நிலை இருந்தும் வலயக்கல்வி பணிப்பாளரால் அனுமதிக்கப்பட்ட 167 மாணவர்களை மாத்திரம் உள்ளடக்கக்கூடியதான ஒரு தர குறைப்படுத்தலை இங்கே மேற்கொண்டுள்ளார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பாக நாங்கள் ஒரு மனுவை வடமாகாண செயலாளருக்கும் வலயக்கல்வி பணிப்பாளருக்கும் நாங்கள் இதை வழங்கியுள்ளோம். இதில் எங்களது கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், பாடசாலைக்கு 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் இருந்த பிள்ளைகள் கூட இங்கே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுற்றுலாத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட 5 கிராம சேவகர் பிரிவு கூட அங்கே முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை. இதனால் பாடசாலை பெற்றோர்களும் ஒரு விரக்தி நிலையை அடைந்துள்ளார்கள். இதற்கு நாங்கள் எழுத்து மூலமான ஒரு தீர்க்கமான முடிவை தர சொல்லி பெற்றோர் சார்பாக நாங்கள் வலயக்கல்வி பணிப்பாளருக்கு ஒரு மனுவை கொடுத்துள்ளோம். புனித ஜான் பொஸ்கோவில் தெரிவு அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு உறுதியாக அவர்கள் அங்கு அனுமதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்த 50க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அடுத்த பாடசாலை ஒன்றில் அதாவது தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு கூட தற்பொழுது வழங்கப்படவில்லை. இன்னும் 10 நாட்கள் பாடசாலைகள் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற போதிலும், அதாவது நாங்கள் வலய கல்வி பணிமனையிற்கு வருகின்ற போது அது தொடர்பான விடயங்களை பாடசாலையில் குற்றஞ்சாட்டுவதும், பாடசாலைக்கு செல்கின்ற போது அது தொடர்பான விடயங்கள் வலயக்கல்வி பணிமனையில்தான் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிடுவதும், அதாவது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் ஒரு விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இங்கு எடுக்கப்பட்ட முடிவு என்னென்று சொன்னால், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வலயக்கல்வி பணிப்பாளரிடம் அதாவது தெரிவித்ததுடன், அதாவது செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் அதை பற்றி தெரிவித்துள்ளோம். இது பற்றிய ஒரு முடிவை கேட்பதற்காக நாங்கள் நாளை 9 மணிக்கு இங்கு கூட உள்ளோம். அந்த முடிவு எங்களுக்கு சரியான வகையில் கிடைக்கின்ற போது, பதில் நியாயமாக இருக்கின்ற போது நிச்சயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவர்களால் தரப்படுகின்ற பதில் எமக்கு திருப்தி அளிக்காத இடத்திலோ அல்லது நியாயமான அடிப்படையில் இல்லாத இடத்திலோ நிச்சயமாக இந்த புனித ஜான் பொஸ்கோ பாடசாலையில் மட்டுமல்ல, இந்த பாடசாலைகளில் அதாவது அரசாங்க சுற்று நிறுவனத்துக்கு அமைவாகத்தான் இந்த அதாவது நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது இந்த நேர்முக தெரிவில் எவ்வாறான தவறுகளை வலய கல்வி பணிமனையான இந்த வலய கல்வி பணிமனை விட்டுள்ளது என்பதனையும், மற்றது பாடசாலைகளில் எவ்வாறான தவறுகள் இருக்கின்றது என்பதை பட்டியல்படுத்தி நிச்சயமாக நாங்கள் நாளை மனித உரிமை ஆணைக்குழுவோட முறையிடுவதுடன் அனைத்து இந்த மீடியாஸுக்கும் நாங்கள் இது பற்றிய தரவுகளை புள்ளிவிவரத்துடன் தருவோம் என்று நாங்கள் இந்த முடிவு செய்தோம்.